இப்ப ராதாவ ரிஷியும் பேசிக்காதனால ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் வம்பு எடுத்து சேட்டை கொடுத்துட்டே இருக்காங்க. இப்ப இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கன்னு நினைக்கிற ஒரு விஷயத்த இப்ப ஃப்ரெண்ட்ஸ் மூலமா பேசிக்கிறாங்க. அவங்களும் ஒரு லிமிட் மூலம் காண்டாகி ரெண்டு பேருக்கு இன்னைக்கே முடிவு கட்டியாகணும்னு சொல்லிட்டு இப்ப ஒரு ப்ரொபோசலையும் கூப்பிட்டு ஒரு நல்ல தீர்ப்பா சொல்ல சொல்றாங்க. இப்ப ஆக்சுவலா அவங்க ரெண்டு பேருமே லவ் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஆனா ஒரு சின்ன சண்டையினால இவங்க ரெண்டு பேருமே பேசாம இருப்பாங்க. இப்ப இந்த ப்ரொபோசரும் ஃபைனல் எக்ஸாம் வந்து யாரால கம்மியான மார்க் எடுக்கிறீங்களோ அவங்க தான் முதல்ல போய் பேசணும்னு சொல்லிடுறாரு. இப்ப வீட்டுல இருக்கிறவங்க திருப்பதியில இருக்க கல்யாணம் பண்றதால இப்ப குடும்பத்துல எல்லாம் கிளம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. இப்ப இவங்க ரெண்டு பேரும் எக்ஸாம் பண்றதால இப்ப ரெண்டு பேரும் இப்ப வீட்டுல விட்டு போயிடுறாங்க. இப்ப ராதாவும் வீட்லயே இருந்தா தொல்லை பண்ணிட்டே இருப்பான்னு சொல்லிட்டு இப்ப ஃப்ரெண்ட் வீட்டுல வந்து படிக்க ஆரம்பிக்கிறா. இப்ப அங்கேயே ரிஷி வந்து பாட்டு போட்டு டான்ஸ் ஆடி அந்த பொண்ணு இப்ப படிக்க விடாம தொல்லை பண்ணிட்டே இருக்கான். இப்ப ராதாவும் நான் வீட்டுக்கே போற சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பிடுறா. இப்ப இந்த பொண்ணோட அண்ணன் பொலிட்டிக்கல் பார்ட்டில இருப்பான். இப்ப அண்ணனுக்கும் இன்னொருத்துக்கும் சுத்தமா ஆகாது. அவனோட தங்கச்சி வச்சு இப்ப அவனே படி வாங்கலாம் சொல்லிட்டு ஒரு கேங்கோட வந்து நின்னுட்டு இருப்பான். இப்ப இதை பாக்குற இந்த பொண்ணுமே இப்போ பயத்துல நின்னுட்டு இருப்பா. இப்ப இவனுமே இப்ப யாரா கால் பண்ணி சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துட்டு இருப்பான். இப்போ ரிஷிக்கு தான் கால் பண்ணி இப்ப போன் பேசாம போன் இப்ப அப்படியே வச்சிருக்கான். இப்ப கால் பண்ணி பேசலனாலும் ஏதோ பிரச்சனை இருக்கா சொல்லிட்டு அவனை இப்ப புரிஞ்சுக்கிட்டு இப்ப ராதாவை தேடி இப்ப வரான். இப்ப வந்து எல்லாரும் இப்ப அடிச்சு போட்டு இப்ப ராதாவை இப்போ காப்பாத்திடுறான். பாக்குற ராதாவுக்கு நம்ம மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கான் சொல்லிட்டு இப்ப அவளுமே இப்ப அவனுக்கு ஒரு முத்தத்தை கொடுத்து இப்ப அவங்க கிட்ட இப்ப பேச ஆரம்பிச்சிடறா. அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேருமே இப்ப பயங்கரமா லவ் பண்ணி இப்ப சுத்திட்டு இருக்காங்க. இப்ப குடும்பமா கல்யாணத்துக்கு போன இடத்துல இப்ப மினிஸ்டர் இப்ப சீஃப் கெஸ்டா வந்திருப்பாரு. ராதாவோட அண்ணன் பொலிட்டிஷியன் இருந்தால இப்ப மினிஸ்டரோட பையனுக்கும் இப்ப ராதாவோட அக்காவுக்கும் இப்ப கல்யாணம் பண்றதா முடிவு பண்ணிருப்பாங்க. இப்ப மினிஸ்டருமே பையனை கூட்டு இப்ப பொண்ணு பாக்கிறதுக்காக வீட்டுக்கு வந்தா இப்ப ராதாவோட அக்கா நான் ரிஷியோட அண்ணனை தான் சின்ன வயசுல இருந்து லவ் பண்றேன் சொல்லிட்டு இப்ப எல்லாரும் முன்னாடி எப்ப சொல்லிருப்பா. இப்ப மினிஸ்டரும் பயங்கர கோவத்தோடு இப்ப அந்த அத்தை விட்டு இப்ப கிளம்புறாரு. இப்ப ராதாவோட அண்ணனும் பின்னாடியே போயிட்டு மணி பேக்கலாம் சொல்லிட்டு இப்ப போனா இப்ப மினிஸ்டரும் குடும்பத்தை உன்னால ஒழுங்கா பாத்துக்க முடியல, நீ எங்க இருந்து சொசைட்டி பாத்து போறப்ப சொல்லிடுறாரு. இப்ப இதுல காண்டானவன் ரிஷியோட அண்ணனை போட்டு இப்ப பயங்கரமா படிச்சிடறான். அண்ணனை அடிச்சிட்டா சொல்லிட்டு இப்ப அவனை போட்டு பயங்கரமா படிச்சிடறான். இப்ப பயங்கர ஒத்துமையா இருந்த குடும்பத்துல இப்ப பயங்கரமா இப்ப சண்டை வந்தது. இப்ப திரும்பவும் ரெண்டு பேரால இப்ப பேசிக்க முடியாம போயிடுது.